Good morning students. In 12th economics, we are going to see about the South Asian Association for Regional Cooperations. We are going to learn about some international organizations, that is SHARC, ASEAN, BRICS. First we will see about SAARC. The explanation of SAARC is South Asian Association for Regional Cooperation. அதாவது தெற்காசிய நாடுகளில் அவங்களுக்குள்ள அந்த தெற்காசிய நாடுகள் அவங்களுக்குன்னு சில அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்குள்ளே அந்த நாடுகளில் அதில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அந்த நாடுகளில் அந்த நாடுகளுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் ப்ராக்ரஸ், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் அது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ டு டெவலப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ப்ராக்ரஸ் and cultural development within the South Asia region, these organizations, these institutions are established. Then the South Asian, that within the South Asian region, and also for friendship and cooperation with other developing countries. அந்த நாடுகள் மற்ற நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது எனிமீஸாக இல்லாமல் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சில அமைப்புகளை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அமைப்புகள் மூலமாக அந்த நாடுகளில் கல்ச்சரல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டெவலப் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இதற்காக அந்த நாட்டோடைய எக்கனாமிக் சோசியல் ப்ராக்ரஸ் டெவலப் ஆகணும், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த சவுத் ஏஷியா கண்ட்ரீஸ் அவங்களாகவே அவங்களா ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சார்க். ஸோ சார்க், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். அண்ட் லெட் அஸ் see when it was established. இதில் உறுப்பினர்கள் யார் யார், இதை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1985 காத்மண்டுல உங்களுக்கு உங்கள் புக்கில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேப்லர் காலம். சார்க் அண்ட் ஏஷியன், பிரிக்ஸ் மூணுமே கொடுத்துருக்காங்க. சார்க் எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா காத்மண்டில் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1985. SAARC was established in 1985 and headquarters in Kathmandu. And ஏஷியன் அதுவும் இதே மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன் தான். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதை எப்போ ஆரம்பித்தாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். The Asian institution was started in the year 1967. பேங்காக்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பிரிக்ஸ் அதோட இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 2001 and the headquarters of BRICS is situated in Shanghai. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சார்க்கில் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்க் குரூப் கம்ப்ரைசஸ் ஆஃப் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ என்னென்ன நாடுகள் பாருங்கள்: பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, Maldives, Nepal, Pakistan and Sri Lanka. In April 2007, Afghanistan became its 8th member. அதாவது 7 countries இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸாக. இன் 2007 ஏப்ரலில் ஆப்கானிஸ்தான் இதில் 8th மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? So the basic aim of this organization is to accelerate the process of economic and social development of the member states through joint action in the agreed areas of cooperation.
இதில் மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனை க்ரியேட் பண்ணி அந்த நாடுகள், அந்த மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளில் எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அசலரேட் பன்மடங்காக உயர்த்தணும் அப்படின்றது தான் இந்த அமைப்போடைய முக்கியமான நோக்கம். The SAARC Secretariat was established in Kathmandu on 16th January 1987. The first SAARC summit was held at Dhaka in the year 1985. இதை வந்து 1985 தான் முத ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காத்மண்டுவில் வந்து இருக்குது. நேபாளில் இருக்கக்கூடிய நேபாளோட தலைநகரம் காத்மண்டு, அங்கே தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் த ஃபஸ்ட்டு சார்க் சமிட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா டாக்காவில் நடந்திருக்கு 1985. அண்ட் சார்க் மீட்ஸ் ஒன்ஸ் இன் 2 years. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மீட்டிங் வந்து நடக்கும். SAARC meets once in 2 years. Recently, the 20th SAARC summit was hosted by Sri Lanka in 2018. So, recently, the 20th SAARC summit was hosted. எங்கே வந்து அது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் 2018 நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு சம்மிட் வந்து 2020 நடக்கணும். ஸோ எங்கே அப்படின்றத வந்து இன்னும் அவங்க வந்து பிளான் பண்ணலை. ஸோ த 7 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளாகோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்தந்த நாடுகளுடைய ஃப்ளாகு, அந்த நாடோடைய பேர்: இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், ஆப்கானிஸ்தான். ஸோ 8th மெம்பர் ஆப்கானிஸ்தான். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்க் மாநாடோடைய அமைப்பு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதை எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ், அதோடைய ஃபஸ்ட்டு சம்மிட் எங்கே நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி வில் see about the objectives of SAARC. இதோட முக்கிய நோக்கம் நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம். டு accelerate the economic, social and cultural development among the member states through the cooperation. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையோட அவங்கவுங்க நாடுகளில் சமூக பொருளாதார அந்த வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ உங்களுக்கு வந்து புக்ஸில் வந்து ஒரு 8 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ லெட் us see the objectives of SAARC. What are the objectives of SAARC? According to Article 1 of the Charter of the SAARC, the objectives of the association are as follows: to promote the welfare of the people of the South Asia and improve their quality of life. To promote எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மக்களுடைய நலன், அந்த சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோடைய பீப்புளுடைய வெல்ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், தட் இஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். And next one, to accelerate economic growth, social progress and cultural development in the region. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். What is the main objective of SAARC is to accelerate the economic growth, social progress and cultural development in the region, and to promote and strengthen the collective self-reliance among the countries of South Asia. South Asiaவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் செல்ஃப் ரிலையன்ஸ்னால் அதாவது அவங்க சுயமாக வந்து அவங்க வந்து என்ன பண்ண செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். And then to contribute to mutual trust, understanding and appreciation of one another's problem. ஒருத்தர் இன்னொரு கண்ட்ரியோடைய ப்ராப்ளம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கணும். தட் இஸ் டு கான்ட்ரிபியூட் டு மியூச்சுவல் ட்ரஸ்ட். ஒரு நாடு இன்னொரு நாடோடைய சிச்சுவேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். And to promote active collaboration and mutual assistance in the economic, social, cultural and technical and scientific field. இந்த எல்லா ஃபீல்டுலேயும், அதாவது என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், எக்கனாமிக், சோசியல், கல்ச்சரல், டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் இந்த நாடுகளுக்கு தேவையான
கொலாபரேஷன், மியூச்சுவல் அசிஸ்டன்ஸை வந்து அவங்க பண்ணணும். எதோட ஆக்டிவ் கொலாபரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதன் மூலமாக அவங்களுக்கு மியூச்சுவல் அசிஸ்டன்ஸை இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் டு ஸ்ட்ரென்தன் த கோஆப்ரேஷன் வித் அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்த ஒரு நாடு இன்னொரு நாடுகளோட டெவலப்பிங் கண்ட்ரீஸோட கோஆப்ரேஷனை வந்து பலப்படுத்தணும். அண்ட் டு ஸ்ட்ரென்தன் த கோஆப்ரேஷன் அமong themselves in international forums on matters of common interest. அதாவது எல்லா நாடுகளுடைய நலன், பொது நலனுக்காக அவங்களாகவே கோஆப்ரேஷனாக அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபாரமை வந்து அமைச்சிக்கிட்டு பொது நலனுக்காக, நாட்டில் இருக்க மக்களுடைய நலனுக்காக ஒற்றுமையோடு செயல்படுறதை பலப்படுத்தணும். அண்ட் டு கோஆப்ரேட் வித் இன்டர்நேஷ்னல் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் வித் சிமிலர் எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ். டு கோஆப்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரீஜனல் ஆர்கனைசேஷன், அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கணும். அந்த பகுதிகளோடு இவங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்போடு செயல்படணும். எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் எந்த விதமான எய்ம்ஸ் இருக்கோ, பர்பஸ் இருக்கோ, அதற்காக எல்லா நாடுகளும் ஒற்றுமையோடு செயல்படணும். இதுதான் இந்த சார்க் மாநாடோடைய முக்கியமான நோக்கங்கள்.